பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். யாரோட நீங்கள் சஞ்சரிக்கிறீங்க? யாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க? யார் கூட மணிக்கணக்காக நீங்கள் நேரம் செலவழிக்கிறீங்க? நீங்கள் நேரம் செலவழிக்கிறவங்க ஞானியா இல்லைனா மூடனா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்து காரியங்களையும், தேவையற்ற காரியங்களையும், பரியாசம் பண்ணும் காரியங்களையும், பிறரை குறித்த காரியங்களையும், அழிவுக்கு போகின்ற காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தான் மூடர்கள். ஆண்டவருக்கு தூரமாக இருப்பவர்கள் தான் மூடர்கள். ஒருவேளை பிறரை பார்த்து சிரிப்பவர்கள் தான் மூடர்கள். ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவை உடையவர்கள், காலத்தை ஆதாயம் பண்ணுபவர்கள், கர்த்தருக்காக வாழ்பவர்கள், ஆண்டவர் என்று சொல்லி அவருக்காக ஊழியத்திற்காக ஓடுபவர்கள், பிறருக்கு மனமிறங்குகிறவர்கள், ஒருபொழுதும் பிறரை வேதனைப்படுத்தாதவர்கள், அவர்கள் தான் ஞானிகள். யாரிடத்துல நீங்கள் சஞ்சரிக்கிறீர்கள் என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஞானிகளோடு சஞ்சரித்தால் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தருவார். நீங்களும் அப்படியே மாறுவீர்கள். ஆனால் பாவிகளோடு சஞ்சரித்தாலோ நாசமோசங்கள் ஏற்படும், வாழ்க்கை அழிந்து போகும். காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். எச்சரிப்பு தேவை. நாம் எப்பொழுது ஞானிகளோடு மாற்று சஞ்சரிப்போம், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன்.